ஹீரோயின்ஸ் தொடங்கி காமெடியன்ஸ் வரைக்கும் கவர்ச்சிக்காகவே பட வாய்ப்புகளை வாங்கி குவித்த நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மந்த்ரா. தமிழ் சினிமாவுல குஷ்புக்கு அடுத்தபடியா கும் அப்படின்னு ரசிகர்கள் சொன்ன ஒரே ஒரு நடிகை மந்த்ரா மட்டும்தான். இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்கு மந்த்ராவை பத்தி தெரிய வாய்ப்பு இல்ல. ஆனா 90s கிட்ஸ் இப்படி ஒரு நடிகையை பார்த்திருக்கவே மாட்டாங்க. அருண்குமார் கூட பிரியம் அப்படின்ற படத்துல நடிச்சதின் மூலமா இவங்க நம்ம தமிழ் சினிமாவுல அறிமுகமானாங்க. இயல்பாவே ரொம்ப ஒரு வசீகரமான தோற்றம் இவங்களுக்கு இருக்கும். அதனாலேயே மந்த்ராவை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆரம்பத்துல ஹீரோஸே எங்களோட படத்துல அவங்கள கமிட் பண்ணுங்க அப்படின்னு வலுக்கட்டாயமா இவங்களோட டேட்டை வாங்கியிருக்காங்க. அப்போ இப்படி இருந்த ஒரு நடிகை நம்ம தமிழ் சினிமாவுல எப்படி காணாம போனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. டைரக்டர் தான் தேவையில்லாத இடங்கள்ல இவங்கள பயங்கர கிளாமரஸா நடிக்க வச்சு இவங்களோட கெரியரை சோலி முடிச்சு விட்டாங்க. ரீசெண்டா மந்த்ரா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல என்னோட மார்க்கெட் படிப்படியா ஏறிக்கிட்டே வந்துச்சு. அந்த சமயத்துல கரெக்டா கதைகளை தேர்ந்தெடுத்து நான் நடிச்சிருக்கணும். ஆனா டைரக்டர் சொன்னாரே அப்படின்னு நான் கிளாமரஸான பாதையை தேர்ந்தெடுத்தது தான் பெரிய தப்பு. அதுக்கப்புறமா என்னோட மார்க்கெட் மொத்தமா காலி ஆயிடுச்சு அப்படின்னு மந்த்ரா ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்பா. ரம்பா அப்படின்னாலே அப்பெல்லாம் எல்லாரும் தொடையழகி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தன்னோட தொடையை காமிச்சே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை உருவாக்குனாங்க. சுந்தர்சியோட உள்ளத்தை அள்ளித்தா படத்தின் மூலமா ரசிகர்களோட உள்ளங்களை கொள்ளை கொண்டவங்க தான் ரம்பா. தமிழ்ல இருந்த எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் தொடர்ந்து போட்டி போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க. கூடவே பயங்கர கிளாமரஸான ரோலும் இவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா புது புது நடிகைகள்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட சினிமா வாய்ப்பு படிப்படியா குறைஞ்சிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல சிம்ரனுக்கே பயங்கர டஃப் கொடுத்த ஒரு நடிகை அப்படின்னா கண்டிப்பா ரம்பா தான். ஆனா இவங்களோட பட வாய்ப்புகள் குறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இலங்கை தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கனடால செட்டில் ஆயிட்டாங்க. இப்போவுமே சோசியல் மீடியால தொடர்ந்து போட்டோஸ் போட்டு ரசிகர்களை எங்கேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கூடவே இப்போ ஒரு ரியாலிட்டி ஷோல ஜட்ஜாவும் இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சங்கவி. 14 வயசுல அஜித் கூட அமராவதி அப்படின்ற படத்துல அறிமுகமானாங்க சங்கவி. அமராவதி படம் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல சங்கவி பார்க்க 14 வயசு மாதிரியா இருந்தாங்க. அப்படி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். முதல் படத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸையும் பிடிச்சாங்க. விஜய் கூட இவங்க தொடர்ந்து நிறைய படத்துல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்தாங்க. படத்துக்கு தேவையே இல்லை அப்படின்னாலுமே இவங்க நடிக்க ஒத்துக்கிறதுனால டைரக்டர்ஸும் அதிகமான ரெய்னிங் சீன்ஸை வைக்கிறது, இவங்களை ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு நடக்க வைக்கிறதுன்னு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ண வச்சாங்க. சங்கவியும் மறுப்பு தெரிவிக்காம அதெல்லாம் பண்ணதுனால ஒரு கட்டத்துல சங்கவினாலே இந்த கேரக்டர் பண்றதுக்கு மட்டும்தான் நல்ல கதைகள் பண்றதுக்கு வேற ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஆயிடுச்சு. அதனாலேயே சங்கவியோட மார்க்கெட்டும் காலியாச்சு. அந்த டைம்ல சங்கவியும் விஜயும் பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் ஓப்பனா செய்தித்தாள்கள்லயே போட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரவலி. இந்த ஹீரோயினை உங்கள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு எனக்கு தெரியல. பட்டத்து ராணி அப்படின்ற படத்தின் மூலமா தான் நம்ம தமிழ் சினிமாவுல அறிமுகமாகறாங்க. விஜயகாந்த் கூட திருமூர்த்தி, அதுக்கப்புறமா கரிசக்காட்டு பூவே அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க. அப்படி அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. ரவலி நம்ம தமிழ் சினிமாவை தாண்டி தெலுங்குல பயங்கர ஃபேமஸா இருந்தாங்க. ஆரம்பத்துல இவங்க நடிச்ச நிறைய கேரக்டர்ஸ் ரொம்ப கிளாமரஸா இருக்கும். அதனாலேயே டைரக்டர்ஸும் அடுத்தடுத்த படங்கள்ல அவங்கள அப்படி நடிக்க சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு ரவலி சினிமா விட்டே ஓடி போனாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜோதி மீனா. மறைந்த கிளாமர் குயின் ஜோதி லட்சுமியோட மகள் தான் இந்த ஜோதி மீனா. உள்ளத்தை அள்ளித்தா படத்துல கவுண்டமணிக்கு ஜோடியா இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல கவுண்டமணி, மணிவண்ணன் அப்படின்னு நிறைய பேர் இவங்க பின்னாடி ஜொல்லு விட்டுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஜோதி மீனாவும் ஆரம்பத்துல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுனால தொடர்ந்து இந்த மாதிரி கேரக்டரே கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல இவங்க ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எதுக்காக நான் அந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிச்சேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.